அண்டார்டிகாவில் உள்ள டிசெப்ஷன் தீவு, அதாவது ஏமாற்று தீவு. இந்த தீவில் உயிரோட்டம் உள்ள ஒரு எரிமலை ஒன்று உள்ளது. இது ஒரு புவியியல் அதிசயமாக உள்ளது. இந்த தீவின் மர்மத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அண்டார்டிகா பனிக்கட்டி சூழ்ந்த ஒரு பிரதேசமாகும். இங்கு பல ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளது. அதில் ஒன்றுதான் இந்த ஏமாற்று தீவு. இந்த தீவு ஒரு எரிமலை வெடிப்பால் உருவானது என்று கூறுகிறார்கள். அதிலும் இங்கு உயிரோட்டம் உள்ள எரிமலை உள்ளது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு இங்கு நடந்தது என்றும் அந்த வெடிப்பின் விளைவாகத்தான் இந்த தீவு உருவானது என்று கூறுகிறார்கள். ஆனால் இது சாதாரண தீவு அல்ல. இதன் தனித்துவம் என்னவென்றால் இது ஒரு உயிரோட்டமான எரிமலை. சுற்றிலும் பனிப்பாறைகள் சூழ்ந்திருக்கு. உள்ளே கொதிக்கும் எரிமலை. இதனை பார்ப்பதற்கே வித்தியாசமான பிரமிக்க வைக்கும் ஒரு காட்சியாக இருக்குமாம். இந்த மாறுபட்ட தன்மைதான் இந்த டிசெப்ஷன் தீவை உலகிலேயே தனித்துவமான இடங்களில் ஒன்றாக வைத்துள்ளது. இந்த தீவின் வரலாறு எரிமலை வெடிப்புகளால் ஆனது. பல நூற்றாண்டுகளாக மிகப்பெரிய வெடிப்புகள் இங்கே நிகழ்ந்துள்ளது என்றும் பூமியின் டெக்டோனிக் பிளேட்டுகள் நகர்ந்ததால் பூமிக்கு அடியில் உள்ள மான்டில் மேலே வந்து வெடித்தது என்றும் அந்த வெடிப்பின் காரணமாகவே இந்த தீவு உருவானது என்றும் கூறுகிறார்கள். அது சரி, இந்த தீவுக்கு ஏமாற்று தீவு என்று பெயர் வைக்க என்ன காரணம் என்று பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு கப்பல் மாலுமிகள் இந்த தீவை தொலைவில் இருந்து பார்க்கும் போது அது ஒரு பாதுகாப்பான விரிகுடா போல் தெரிந்துள்ளது. ஆனால் அருகில் சென்று பார்க்கும் போதுதான் அது ஒரு மூடிய எரிமலை என்று தெரிந்துள்ளது. பார்ப்பதற்கு நல்ல இடம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் அது ஆபத்தானது. அதனால்தான் இதற்கு ஏமாற்று தீவு என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த தீவின் அமைப்பே ஒரு தந்திரம்தான். மேலும் இந்த தீவில் பல வருடங்களுக்கு முன்பு திமிங்கல வேட்டை மிகவும் அதிகமாக நடந்தது என்று கூறுகிறார்கள். திமிங்கலத்தின் எண்ணெயை எடுப்பதற்காக இங்கு ஒரு பெரிய தொழிற்சாலையை இருந்துள்ளது. இப்போது அந்த தொழிற்சாலை அழிந்துவிட்டது என்றும் ஆனால் அதன் எச்சங்கள் இன்னும் அங்கு உள்ளது என்று கூறுகிறார்கள். அதனை பார்க்கும்போது அந்த காலத்தில் நடந்த கொடூரமான திமிங்கல வேட்டையை நம்மால் உணர முடியுமா? மேலும் அந்த தொழிற்சாலையின் இடிபாடுகள், துருப்பிடித்த இயந்திரங்கள், எலும்புக்கூடுகள் எல்லாம் அந்த தீவில் இன்றும் உள்ளது. அதை பார்த்தால் அந்த காலத்தில் எவ்வளவு திமிங்கிலங்கள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை பார்க்க முடியுமா? ஆனால் தற்போது இந்த தீவு ஒரு முக்கியமான ஆராய்ச்சி மையமாக உள்ளது. அண்டார்டிகாவின் காலநிலை மற்றும் நம் பூமியின் மாற்றம் பற்றி ஆராய்வதற்காக இந்த தீவு மிகவும் உதவியாக உள்ளது என்று கூறுகிறார்கள். பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இங்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். காலநிலையை ஆய்வு செய்வதற்கும் கடல்வாழ் உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் இப்படி பலவிதமான ஆராய்ச்சிகள் இங்கு நடக்கிறது. இந்த தீவு ஒரு பெரிய அறிவியல் ஆய்வகமாக மாறியுள்ளது. நம் பூமியின் வெப்பநிலை எப்படி மாறுகிறது, பனி எப்படி உருகி கடலில் கலந்து உயர்வு ஏற்படுத்துகிறது என்ற நிறைய விஷயங்களை இங்கு ஆராய்கிறார்கள். மேலும் இந்த தீவில் மற்றொரு ஆச்சரியமான விஷயம் உள்ளது. இங்கு சூடான நீரூற்றுகள் இருக்குமாம். பனிக்கட்டி சூழ்ந்த இடத்தில் சூடான நீரூற்றுகள் இருப்பது ஆச்சரியம்தான். மேலும் எரிமலை வெப்பம்தான் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். சில நேரங்களில் இந்த நீரூற்றுகளில் குளிக்கவும் முடியுமாம். பனிக்கட்டியிலிருந்து சூடான நீரூற்றிற்கு போவது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஆனால் அதிக நேரம் இங்கு குளிக்க முடியாது. ஏனென்றால் அதில் ஆபத்து அதிகம் என்று கூறுகிறார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாக இந்த தீவு பலமுறை வெடித்து சிதறி உள்ளது. ஒவ்வொரு வெடிப்பின் போதும் இந்த தீவின் வடிவம் மற்றும் அளவு மாறி உள்ளன. சில நேரங்களில் இந்த தீவு முழுவதுமாக மறைந்து போய் உள்ளது. மீண்டும் சில காலம் கழித்து வேறு இடத்தில் வேறு வடிவத்தில் தோன்றியுள்ளது. இதனால் பல நூற்றாண்டுகளாக மாலுமிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை இது குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த தீவிற்கு செல்வது மிகவும் சவாலான விஷயமாகும். அண்டார்டிகாவின் கடுமையான காலநிலை மற்றும் ஆபத்தான கடல் பயணங்கள் இங்கு செல்வதை கடினமாக்குகின்றன. மேலும் எரிமலை வெடிப்புகள் எப்போது நடக்கும் என்று கணிக்க முடியாது. இதனால் இந்த இடத்திற்கு செல்வது மிகவும் ஆபத்தானது. இருப்பினும் சில சாகச விரும்பிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீவுக்கு செல்கின்றார்கள். இந்த தீவில் உள்ள இயற்கை அழகை ரசிக்கவும் எரிமலையை பற்றி ஆய்வு செய்யவும் வருகிறார்கள். அதே போல இந்த டிசெப்ஷன் தீவை பற்றி பல கற்பனை கதைகளும் உள்ளன. சிலர் இங்கு ஏலியன்கள் வருவதாக கூறுகின்றார்கள். சிலர் இங்கு பண்டைய காலத்து ரகசியங்கள் புதைந்துள்ளதாக நம்புகின்றார்கள். ஆனால் இவை அனைத்தும் வெறும் கற்பனைகள் தான். உண்மையான ரகசியம் இந்த எரிமலையின் செயல்பாடுகள் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஏமாற்று தீவு உண்மையிலேயே ஒரு மர்மமான தீவு தான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.